ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது சூரியன் தன்னுடைய தெற்கு நோக்கிய பாதையை துவங்குற மாதம் ஆடி மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை ஆடி கிருத்திகை. பொதுவாகவே இந்த கலியுகத்தில் கலியை தீர்க்க அவதரித்த கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்தின் பாதிப்புகள் அனைத்தையும் தீர்க்கத்தான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு. அடுத்து ரெண்டாவது, நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கணும். அந்த ஆடி கிருத்திகை நாளில் அந்த வேல்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும். அப்போ என்ன வேண்டுதல்? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு வேண்டுதல் தான். என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அந்த பிரச்சனை தீர்வு. ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஆடி கிருத்திகை. இப்போ ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 7 2 தேதியில் 2026 ஆடி கிருத்திகை வருது. இப்போ ஆடி மாதத்தின் சிறப்பு அப்படின்னா, ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது சூரியன் தன்னுடைய தெற்கு நோக்கிய பாதையை துவங்குற மாதம் ஆடி மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை ஆடி கிருத்திகை. அப்போ இந்த ஆடி கிருத்திகை நமக்காகவே ஆகஸ்ட் 6ஆம் தேதி பாதியும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாதியும் இருக்குது. அப்போ இந்த 2 நாளில் எந்த நாளில் வேணால் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்போ கிருத்திகை அப்படின்னால எல்லாத்துக்கும் தெரியும், அது முருகப்பெருமானின் ஒரு சிறப்பான வழிபாடு நட்சத்திர நாள். அப்போது பொதுவாகவே இந்த கலியுகத்தில் கலியை தீர்க்க அவதரித்த கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ கலி அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள், நெகட்டிவிட்டி, அதைத்தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்மா தீர என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அப்போ இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. இப்போது வேல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வெற்றியின் ஒரு மருவிய பெயர் தான் வேல். அப்போ பார்வதி தேவி தன்னுடைய மகனான முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்து வெற்றி பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த வேல் எதை குறிக்கும்னா, வெற்றியை குறிக்கும். அப்போது இந்த ஆடி கிருத்திகை நாளன்று எல்லாரும் வேல் வாங்கி வீட்டில் வைக்கணும். அப்போ பித்தளை முருகர் வேல் ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க. அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அப்போ செவ்வாய் சார்ந்த கஷ்டத்தை தீர்க்கிறது தான். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி யார்? முருகப்பெருமான். அப்போ அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்தின் பாதிப்புகள் அனைத்தையும் தீர்க்கத்தான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு. அப்போ செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய் பூமிக்காரகன். அப்போ பூமி சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ஒன்று. அடுத்து ரெண்டாவது, செவ்வாய் திருமணக்காரகன். திருமணம் சார்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதாவது திருமண தடை, இல்லைன்னா திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி திருமணத்தில் தோல்வியை தழுவினவங்க. அடுத்து தேகக்காரகன் செவ்வாய். தேகம் அப்படின்னா உடல். அப்போ உடல் நலத்தில் பிரச்சனை உள்ளவர்கள். அடுத்து சகோதரக்காரகன் செவ்வாய். சகோதரம் சம்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா. அப்போ இந்த பிரச்சனைகள் அப்போ முக்கியமான லைஃப்பில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். செவ்வாய் இல்லைன்னா லைஃபே இல்லை. அப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு உங்களுக்கு தேவை. இல்லை ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் ராகு கேது மாந்தி இந்த 3ல் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்ட செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய்க்கு இந்த முருகப்பெருமான் வழிபாடு தேவை. அப்போது நீங்கள் வேல் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வேல் எப்படி வாங்கி வைக்கிறதுன்னா, இப்போ ஒரு பித்தளை முருகர் ஓம் போட்ட வேல் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இந்த கிருத்திகை நாளன்று வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்லையோ, இல்லைன்னா ராசிக்கே முருகன் கோயில்கள் உண்டு, அந்த கோயில்லையோ இந்த வேலை வைத்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அதை திரும்ப வாங்கி வீட்டில் கொண்டு வைக்கணும். வீட்டில் வைக்கும்போது ஒரு எவர் சில்வர் அரிசி படியில் அரிசி மற்றும் நெல் கலந்து அந்த படி நிறச்சும் வச்சு அந்த படிக்குள்ளே இந்த வேலை குத்தி வைக்கணும். அதாவது வேலின் உயரம் இந்த அரிசி படியை விட அதிகமாக இருக்கணும். இப்போ படி 10 சென்டிமீட்டர்னா அந்த வேல் ஒரு 15 சென்டிமீட்டர், அது வேலோட மேல் பகுதி வெளியில் தெரியணும். அப்போ எவர் சில்வர் அரிசி படி, அதுக்குள்ளே நெல் மற்றும் அரிசி பச்சரிசி கலந்து உள்ளே போட்டு அதுக்குள்ளே இந்த கோயிலில் வச்சு வாங்கிட்டு வர பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்த வேலை குத்தி அதை உங்கள்
சாமி ரூமில் வைக்கணும். அதை வச்சுட்டிங்கனாலே அடுத்து உங்களுடைய களி தீர ஆரம்பிச்சிடும். வெற்றி மேல் வெற்றி தான். இப்போ இது ஒன்று. அடுத்து 2வது, நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கணும். அந்த ஆடி கிருத்திகை நாளில் அந்த வேல்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும். அப்போ என்ன வேண்டுதல்? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு வேண்டுதல் தான். என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து வீடு கட்டணும், இல்லைன்னா வீடு வாங்கணும், இல்லைன்னா என்னோடய கடன் அடைப்படணும், இல்லைன்னா லைஃப்பில் இது வேறு ஏதோ பிரச்சனை, இல்லை பணம் ஹியூஜாக லாஸ் ஆகிடுச்சு, என்னோடய பிஸ்னஸில் வந்து நான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு எய்ம் இருக்குது, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கோரிக்கையோ, ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் அந்த வேல்கிட்ட சொல்லி முருகன் ஆலயத்தில் வச்சு வாங்கணும். இப்போ அந்த வேண்டுதல் எது சம்மந்தமாக இருக்கணும்னா, ராசிப்படி கோயில்கள் உண்டு. இப்போ மேஷராசிக்காரங்க அப்படின்னா வேலூர் முருகப்பெருமான், அவருக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். உங்களோட தகுதி என்னவோ, உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு அன்னதானத்தை கொடுக்கலாம், இல்லைனா கோயில் திருப்பணி கொடுக்கலாம், இல்லைனா கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி தரலாம். அந்த மாதிரி ராசிக்கு முருகன் கோயில்கள் உண்டு. அந்த முருகப்பெருமானை நினைத்து அந்த வேல்கிட்ட, இந்த முருகப்பெருமானே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருங்க, இவ்வளோ நாளில் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் அந்த வேலை சாமிகிட்ட வச்சு வாங்கும்போது, இல்லைன்னா வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போதோ அந்த முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரங்க வேலூர் ரத்னகிரி முருகப்பெருமானுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஒரே ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையை எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்ற வேண்டுதல் வேலூர் ரத்னகிரி முருகப்பெருமானிடம் வைத்து அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த வேலை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கணும். இது வைக்கும்போது என்னன்னா மேக்ஸிமம் 3 months, அதிகபட்சம் 1 year அதுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும். அப்புறம் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற அந்த நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதலையும் பண்ணிவிட்டு நேர்த்திக்கடனை செலுத்திட்டு இந்த வீட்டில் வச்சுருந்த வேலையும் அந்த கோயில் உண்டியலில் போட்டு அடுத்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு வேலை வச்சு நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இது வந்து மேஷராசிக்காரங்க பண்ண வேண்டியது. ரிஷபராசிக்காரங்க, ரிஷபராசிக்கான முருகப்பெருமான் ஆலயம்னா திருவிடைக்களி முருகப்பெருமான். அப்போது ரிஷபராசிக்காரங்க இந்த வேலை வச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் நீங்கள் வேலை வச்சு வேண்டுதல் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது உங்களுடைய கோரிக்கை, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு திருவிடைக்களி முருகப்பெருமானை மனதில் நினைத்து அவருக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த வேலை வைக்கணும். அது எப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறுதோ அப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த நேர்த்திக்கடனை இந்த ரிஷபராசிக்காரங்க திருவிடைக்களி முருகப்பெருமான் ஆலயம் சென்று அந்த நீங்கள் என்ன நேர்த்திக்கடனோ, நான் வந்து அன்னதானத்தை கொடுக்குறேன், இல்லைன்னா ஏதாவது கொடுக்குறேன், என்ன பண்ணுறேன்னு நினைத்திருக்கீங்களோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த வேலையும் அந்த திருவிடைக்களி முருகப்பெருமான் ஆலயம் உண்டியலில் செலுத்தி விட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை வச்சு சாமிகிட்ட வாங்கிட்டு வந்து திரும்ப உங்கள் வீட்டில் வைக்கலாம். மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கான முருகப்பெருமான் ஆலயம்னு பார்த்தா பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான். அப்போது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ, எனக்கு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணுன்னா நீங்கள் இந்த ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு சாமி பாதத்தில் வேலை வச்சு வாங்கிட்டு வரும்போது இந்த ஒரு கோரிக்கையை எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை மனதில் நினைத்து இந்த வேலை நீங்கள் வீட்டில் வைக்கணும். அப்போ அது சீக்கிரம் குயிக்காக அந்த இஷ்யூ சால்வ் ஆயிரும், நீங்கள் நினச்சதை அடைஞ்சிருவீங்க. ஒரு நேர்த்திக்கடனும் நீங்கள் இதுக்காக நீங்கள் இது நடந்ததுக்கு அப்புறமா பழமுதிர்ச்சோலை போய் முருகப்பெருமானுக்கு அந்த நேர்த்திக்கடனை செலுத்தி நீங்கள் வீட்டில் வச்சுருந்த இந்த ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வச்ச வேலையும் கொண்டு போய் உண்டியலில் செலுத்திட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வேலை வாங்கிட்டு வந்து வைக்கணும். இது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சும்மா, ஏன்னா இப்போ மிதுன ராசியிலேயே செவ்வாய் பகவான் இப்போ அமர்ந்திருக்கார். இன்னும் உங்களுக்கு சூப்பரான அபரிவிதமான பலன் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. கடகராசிக்காரங்க, கடகராசிக்காரங்களுக்கு திருத்தணி முருகப்பெருமான். அப்போ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, திருத்தணி முருகப்பெருமானை எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட வேண்டி வீட்டில் வேலை வைக்கணும். ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு குயிக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், நீங்கள் நினச்சது நடந்துடும். நடந்ததுக்கப்புறமா இந்த வேலையை கொண்டு போய் திருத்தணி முருகப்பெருமானிடம் உண்டியலில் செலுத்தி என்ன நேர்த்திக்கடன் அதையும் செலுத்தி திரும்ப மறுபடியும் இறைவனுக்கு நன்றி சொல்லி வேறு புதுசாக ஃப்ரெஷ் வேல் வாங்கிட்டு வந்து வைக்கணும். இதுதான் கடகராசிக்காரங்களுக்கு களி தீர ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. அடுத்து சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு கோயிலுங்க.
திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயம். அப்போ ஆடி கிருத்திகை அன்று முடிந்தால் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. இல்லையா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து வீட்டில் வேல் வாங்கி வைங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு வைங்க. ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு இது மட்டும் நீ நடத்தி கொடு அப்படின்னு வேண்டி வைங்க. முருகப்பெருமான் சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிடுவார். அது நடந்ததுக்கப்புறம் இந்த வேலை திருப்பரங்குன்றம் போய் உண்டியலில் செலுத்தி விட்டு திரும்ப அடுத்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு வேலை வாங்கிட்டு வந்து வைங்க. கன்னிராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்களே ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்க பார்க்க தான் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு குழந்தை மனசு. கன்னிராசிக்காரங்களுக்கான முருகப்பெருமான் சிறுபாபுரி பாலசுப்பிரமணியர். அப்போ குழந்தை முருகர் தான் அவருக்கு உண்டான முருகப்பெருமான். அப்போ அவருக்கு வேண்டுதல் என்னவோ, நீங்கள் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சி சிறுபாபுரி முருகப்பெருமானை எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்ற கொடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு வேண்டி வீட்டில் வேலை வாங்கி வைங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் குயிக்காக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்துருவார். அது நடந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த வேலை கொண்டு போய் சிறுவாபுரியில் உண்டியலில் செலுத்திட்டு அடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு புதுசாக ஒரு வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். துலாம் ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்களுக்கு சிக்கல் மேலே சிக்கல். அப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை. எல்லாமே நல்லா தானே இருக்குது. குருவும் நல்லா இருக்கார், சனியும் நல்லா இருக்கார், ராகுதான் நல்லா இருக்குது. ஆனால் துலாம் ராசிக்காரங்க நல்லா இல்லை. அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தா சிக்கல் சிங்கார வேலன். அப்போ சிக்கல் சிங்கார வேலனை மனதில் நினைத்து உங்களின் கோரிக்கையை இறைவனிடம் சொல்லி வேல் வாங்கிட்டு வந்து ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வீட்டில் வைங்க. முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரம் தீர்த்துருவார். அது நடந்ததுக்கப்புறமா இந்த வேலை உண்டியலில் செலுத்தி விட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. விருச்சக ராசிக்காரங்க, அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்கனவே 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். அப்போது கஷ்டத்தை தரக்கூடிய இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். 8 நாளே அஷ்டம், 8 நாளே கஷ்டம். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார். அப்போ என்ன, பூமி சார்ந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து திருமண வாழ்க்கையில் தோல்வி, நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது தீர இந்த 8 குடி முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் வேல் வாங்கி ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வைங்க. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர்கிட்ட மனசில் நினச்சி சொல்லுங்கள். இப்போ இதை சொல்லும்போது சீக்கிரம் குயிக்காக உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். முருகப்பெருமான், ஏன்னா விருச்சக ராசியின் ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான். உங்களோட ராசி அதிபதியே முருகப்பெருமான் தான். அதனால் முருகர் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார், நல்லது மட்டுமே பண்ணுவார். அதனால் அவரை வேண்டி வீட்டில் வேல் வைங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த வேலை கொண்டு போய் 8 குடி முருகனுக்கு கொடுத்துட்டு அவருக்கு என்ன நெய்வேத்தியமோ அதை படைச்சி அவருக்கு நன்றி சொல்லி புதுசாக ஒரு வேல் வாங்கிட்டு வந்து வைங்க. நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன ஸ்தலம் இது சுவாமிமலை. சுவாமிமலை முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வேல் வாங்கி வீட்டில் வைங்க. அப்போது எப்படி அவர் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணாரோ அது மாதிரி முருகப்பெருமான் உங்களுக்கு உபதேசம் செய்வார். நல்லதே உங்கள் வாழ்வில் நடக்கும். அடுத்து சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு இந்த வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்களோ அது சீக்கிரம் நடந்துடும். அதுக்கப்புறம் உண்டியலில் கொண்டு போய் இந்த வேலை செலுத்தி விட்டு அடுத்து புதுசாக வேல் வாங்கிட்டு வந்து வைங்க. சுவாமிமலை போகும்போது உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான வாழ்வு பெற மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டியது மருதமலை முருகன் கோயில். அப்போ முருகன் அறுப்படை வீட்டில் 7வது படை வீடு மருதமலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு சிறப்பான ஸ்தலம் கோவையில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மருதமலை முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வேல் வாங்கி வீட்டில் வைங்க. மகத்தான வாழ்வு மட்டுமே எப்போதும் உங்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஸ்தலம் திருச்செந்தூர். கடற்கரை ஸ்தலம், குரு வழிபட்ட ஸ்தலம், நவக்கிரகம் இல்லாத முருகன் கோயில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் திருச்செந்தூர். அந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு வேலை வாங்கி வீட்டில் வைங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சீக்கிரம் அவர் எப்படி சம்ஹாரம் பண்ணுறாரோ அது மாதிரி உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாத்தையும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல வளத்தை கொடுப்பாரு. உங்களின் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அவருக்கு கொண்டு போய் உண்டியலில் திருச்செந்தூர் போய் இந்த வேலை சாத்திட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. மீனராசிக்காரங்க,
மீனராசிக்காரங்களுக்கு திருச்சி வயலூர் முருகப்பெருமான். அப்போ வாழ்வில் வளம் பெற வயலூர் சென்று வாருங்கள். முடிஞ்சால் ஆடி கிருத்திகையில் ஏதோ ஒரு கிருத்திகை நாளில் வயலூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாங்க. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவரை மனதில் நினைத்து நீங்கள் வேல் வாங்கி வீட்டில் வைங்க. உங்களுடைய கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறு. இப்போ ஆடி கிருத்திகை அன்னைக்கு என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று இறைவனை வேண்டி முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் வேல் வாங்கி வைங்க. அப்போது ஏன்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் உங்களால் பண்ண முடியல, அது ஒன்றும் தப்பு இல்லை. மறுபடியும் ஃபர்தர் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை பயன்படுத்தி வேலை வாங்கி வச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வேல் வச்சிங்கனாலே வாழ்க்கையில் வெற்றி. இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நான் நம்புகிறேன். அதனால் எல்லாரும் இந்த முருகப்பெருமானை வேண்டி வீட்டில் வைத்து வாழ்வில் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.